இந்த ஓய்வு நாளிலும் இந்த மாதத்தின் முதல் நாளிலும் நாங்கள் உடைய திருச்சமூகம் நோக்கி பார்க்கும்படியாக உங்களுடைய திருமுகத்தை நாங்கள் தரிசிக்கும்படியாக இந்த நாளிலும் எங்களுக்கு இரக்கம் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் நீ உடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டிய நல்ல வார்த்தையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தை ஆவியானது, வார்த்தை ஜீவனானது, அதை கொடுக்கும்படியாக நல்ல வளரையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவீராக. உங்களுடைய பிள்ளைகள் இருதயங்களுக்குள்ளே சிந்தனைகளுக்குள்ளே எழுதப்படுகிற வார்த்தையானது அவர்களுக்கு பலன் உண்டாக்கவும் வாழ்விலே செழிப்பையும் சமாதானத்தையும் நிறைவாய் பெற்றுக் கொள்ளக்கூடிய கருவியாய் உங்களுடைய வார்த்தையை பயன்படும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டும். உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவேற்ற பிள்ளைகளுக்கு தான் தூக்க மயக்கங்களை கொண்டு படுவதை எல்லா விதமான இருளின் அதிகாரங்கள் அற்று போவதாக உங்களுடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்படட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவேந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமரலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இந்த மாதத்தின் முதல் நாளிலே இந்த ஓய்வு நாளில் ஆராதனை நேரத்திலே உங்களுக்கு உண்டாவதாக. வருடத்தின் 2 மாதங்களை நாம் கடந்து விட்டோம். 3ஆம் மாதத்திலே முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய சரீரத்தை 6 பாகமாக பிரிப்போம் என்று சொன்னால் அவனுடைய தலைப்பகுதி 2இல் 6இல் ஒரு பாகம் காணப்படும். இங்கே நம்முடைய இந்த வருடத்தின் தலைப்பாகத்தை நாம் கடந்து விட்டோம். தலை எதை செய்கிறது? அந்த சரீரத்துக்கு தேவையான எல்லா கண்ட்ரோலிங் சிஸ்டமும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிற தலையிலே வைக்கப்பட்டது. மூளை நரம்பு மண்டலம் தான் இந்த மனிதனுடைய முழு வேலையை செய்கிறது. அப்படியானால் ஒரு வருடத்திலே முதலாவது கொடுக்கக்கூடிய 2 மாதங்கள் இந்த வருடத்துக்கு தேவையான எல்லா விதமான பிளான்ஸ், நம்ம செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அது கொடுக்கும். இந்த 2 மாதம் நான் உங்களுக்கு செய்தியை கொடுத்திருக்கிறேன். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை நான் திரும்பவும் நினைவு கூறும்படியாக விரும்புகிறேன். நீ ஆயத்தப்படு, உன்னை சேர்ந்தவர்களை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலானாய். இத முதல் 2 மாதம் நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டிய காரியத்தை நான் பேசிக்கொண்டு மேக்சிமம் உங்களுக்கு நாம் இந்த வருடத்தில் செய்ய வேண்டிய காரியங்களுக்கான ஆயத்தங்களை கொடுத்திருக்கிறேன். இனி நாம் ஆயத்தப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே வந்திருக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு நாம் வாசித்தோம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அடுத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளரை முறைத்து அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையலையும் உங்களுக்கு தருவேன். மாதத்தின் முதலாவது நாள் ஒரு வாக்குத்தத்த செய்தி, ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தியாக நான் உங்களுக்கு தரும்படியாக விரும்புகிறேன். மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அது ஆசீர்வாதத்தின் செய்தியாக வாக்குத்தத்தத்தின் வாரம் என்று நான் வைத்திருக்கிறேன். அந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உனக்கு முன்னாலே போய் நான் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு முன்பாக போகிறார் என்று அர்த்தம். அப்படியானால் நாம் அவருக்கு பின்பாக
செவ்வையாக்குவேன். செவ்வையாக்கி விட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் அங்கே சொல்லப்படுகிறது. வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாளை முறைத்து, அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் உங்களுக்கு தருவேன். I am going to give the treasures of the darkness and I am going to give you the hidden riches of the secret places. அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷம், ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களை ஆண்டவர் உங்களுக்கு தரும்படியாக சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கோரேசுடைய வாழ்வை நாம் பார்ப்போம் என்று சொன்ன அந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டும். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ராஜா யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே கிடக்கும் போது, பாபிலோனின் அடிமைத்தனத்துக்குள்ளே கிடக்கிற நேரத்தில் இந்த ராஜாவாக அரசனாக இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை முறியடித்து விட்டு இந்த கோரேஸ் ராஜா ஆட்சிக்கு வருகிறான். வந்தவுடனே முதலாவது செய்கிற வேலை என்ன? அவன் ஆண்டவரால் வேறுபிரிக்கப்பட்டவன். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே சொல்லப்படுகிறது, நான் உனக்கு என்னுடைய நாமத்தை தரித்தேன். எப்பொழுது? நீ என்னை அறியவில்லை. அறியாத ஒரு ராஜாவுக்கு ஆண்டவர் பெயரிட்டு சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பே போய் கொடலான வெள்ளை செவ்வையாக்குவேன். திருச்சபையே, தேவனால் அழைக்கப்பட்ட நாம் வேறுபிரிக்கப்பட்டவர்கள், நம் ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம். அவர்களுக்கு இந்த ஆண்டவரை அறியாத ராஜாவை காட்டிலும் எவ்வளவு மேன்மையான காரியங்களை செய்வார் என்பதை நம்ம கொஞ்சம் நினைவுல கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமத்தை அறியாத ராஜாவுக்கு அவர் சொல்லுகிறார், என் நாமத்தை உன்னிலே தரிக்கிறேன், உனக்கு நான் எல்லா நன்மைகளை செய்வதற்காக உனக்கு முன்பாக போகிறேன், வெண்கல கதவுகளை உடைக்க போகிறேன், இருப்பு தாழ்பாளரை முறியடிக்க போகிறேன், அந்த காலத்தில் பொக்கிஷங்களை தரப்போகிறேன், ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களை தரப்போகிறேன். எப்படி இருக்கும்? உலக மனுஷனுக்காக கொடுக்கிறார். இப்ப நமக்கு எவ்வளவு தந்திருக்கிறார், நமக்கு எவ்வளவு தரப்போகிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக எப்படி போகிறார்? என்னாம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய ராஜாவுக்கு முன்பாக போகிறார். அவர்களை அவர் குற்றம் காண்கிறதில்லை. ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்கு உண்டு. உலக மனிதனாகிய ராஜாவுக்கு சொல்லுகிறார், என் நாமத்தை உள்ளே எழுதுகிறேன், உன்னை நான் சபையான பாதையில் நடத்தப் போகிறேன், உனக்கு முன்பாக போகப் போகிறேன், கொண்டாடுகளை சபையாக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையாய் நமக்கு அவர் ராஜரீக ஆசாரியராய் ராஜாவாக நமக்கு முன்பாக கடந்து போகிறார். அப்படியானால் ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் ஒரு சிலவற்றை நான் மத்தியில் வைக்கும்படியாக விரும்புகிறேன். இங்கே வசனம் சொல்லுகிறது, I am going to give you the hidden riches என்று சொல்லப்படுகிறது. அதே போல the treasures of the darkness என்று சொல்லப்படும். கொஞ்சம் யோசித்து பார்த்தா உங்க அந்த இந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம போனோம். எப்படி? இருளுக்குள்ளே காணப்படுகிற எதை தருகிறார்? பொக்கிஷங்களை தரப்போகிறார். ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களை தரப்போகிறார். ரெண்டு காரியமும் ஒன்றுக்கு ஒரு நெருங்கினதாக இருந்தாலும் அநேக வேறுபாடுகளை இங்கே நம்ம பார்க்க முடியும். வேதத்திலே ஆண்டவர் பொக்கிஷங்கள் என்று சொல்லுகிறார். சில இடங்களில ஆண்டவர் மறைவான இடங்களில் வைத்திருக்கிற காரியங்களை வைத்திருக்கிறார். நாம் இது ரெண்டையும் கொஞ்சம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்விலே இந்த மாதத்திலே ஆண்டவர் தர வேண்டிய ஆசீர்வாதத்தின் நிறைவு நமக்கு கண்டிப்பாக ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்த்து கொடுக்கிறவர். அவர் மறைவிடத்தில் உள்ள புதையல்களை தருவார், அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களை தருவார். நீங்க மத்தேயு 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். அங்கே அவர் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, பழையதையும் புதியதையும் எடுத்துக் கொடுக்கிற வேதபாரகன் எப்படி இருக்கிறான்? நல்ல பொக்கிஷங்களை கொடுக்கிறதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அந்த காரியம் சொல்லப்படும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாகாமல் தேவனால் உண்டாயிருக்கிறது. மகத்துவங்கள், the power of God is from the sky. அவனுடைய வேதபாரகனுக்குள்ளிருந்து வெளிப்படக்கூடிய மகத்துவமான வல்லமை அது ஹிடன் என்ன பண்ணப்படும்? அந்த மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷமாக சொல்லப்படும். வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம்.
அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு 13:52. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களை தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளை எடுத்து ஒப்பாயிருக்கிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? வேதபாரகனிடத்திலே ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அது என்ன? ஆண்டவர் மகத்துவமான வல்லமை. ஆண்டவர் திருச்சமூகத்தை தேடி வரும்போது ஆண்டவர் வேதபாரகனை தம்முடைய பிள்ளையை அபிஷேகத்தினாலே நிறைத்து வைத்திருக்கிறார். அவனுடைய வல்லமை அந்த திருச்சபைக்குள்ளே புறப்பட்டு போக வேண்டும். எந்த மேய்ப்பனுடைய சரீரத்திலிருந்து அவனுடைய இதயத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போகிறதோ அந்த திருச்சபையானது என்ன செய்யும்? நோய் நொடிகளுக்கு விலகி பாதுகாக்கப்படும். எல்லா பிரச்சனைகளும் விடுதலையாகும். அவனுக்கு தேவையான பலனும் ஆசீர்வாதமும் அவனுக்குள்ளிருந்து வெளிப்படும். இந்த மகத்துவமான வல்லமை எங்கிருந்து வெளிப்படுகிறது? கர்த்தர் மூலமாக வெளிப்படுகிறது. மேய்ப்பன் உண்மையிலே பலவீனமானவன். அந்த வசனம் நீங்க 2 தொடர்ந்து பார்த்தா தெரியும். அங்கே சொல்லுகிறார், பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை. எங்களுக்கு எல்லா போராட்டங்களும் உண்டு, எங்களுக்கு எல்லா விதமான வியாகுலங்களும் உண்டு, எங்கள் சரீரத்தில் எல்லா பலவீனங்களும் உண்டு. ஆனாலும் மகத்துவமான வல்லமையாகிய பொக்கிஷத்தை ஆண்டவர் எங்களுக்குள்ளே தந்திருக்கிறார். அதனால தான் என்ன பண்ணுகிறோம்? எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு நிந்தைகள், அவமானங்கள், பரியாசங்கள் மத்தியிலும் தேவ ஊழியனாக, ஆசாரியனாக, லேவியனாக, வேதபாரகனாக இருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகத்துவமான வல்லமை அது மிகப்பெரிய பொக்கிஷம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல கோரேசை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களை தருவேன். இந்த பொக்கிஷம் என்ன? மறைவான மகத்துவமான வல்லமையாகிய பொக்கிஷம். இரண்டாவதாக உபாகமம் 28:12 சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார், ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவார். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவார். நம்முடைய ஆண்டவரையார் வானத்தின் பொக்கிஷசாலையை திறந்து ஏற்ற காலங்களிலே மழையை தருகிற ஆண்டவர். மழை இல்லாவிட்டா எப்படி இருக்கும்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம மரங்கள் எல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாதபடி தத்தளித்துக் கொண்டிருந்தது. கலைந்த வாரத்தில் ஒரு நல்ல மழை பெய்யுது. இப்ப எப்படி இருக்கு? அப்படி பார்த்தா அவன் கலரையே மாறி போச்சு. கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சரி, மரங்களை பார்த்தா அப்படியே விளறி நிற்கிறது, தண்ணி கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தது. இப்பொழுது ஆண்டவன் நல்ல மழையை கொடுத்தார். எதற்கு கொடுத்தார்? எதற்கு கொடுத்தார்? நான் உனக்கு முன்னே போய் குணலாளர்களை சபையாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் நல்ல மழையை, நல்ல செழிப்பை கொடுக்கிறார். ஆனா என்ன சொல்லுகிறார்? நம்ம வேலை செய்யணும். கோரேசிலே ஆண்டவர் கொடுத்து விட்டு சொல்லுகிறார், உனக்கு நான் ஒரு பணியை தந்திருக்கிறேன். என்ன பணி? நீ எருசலேமின் அரங்கத்தை கட்ட வேண்டும், இடிந்து கிடக்கிற எருசலேமின் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பணியை கொடுக்கும் போது என்ன சொல்லுகிறார்? அவர் வானத்தின் மழையாகிய செழிப்பை அவன் கையிலே கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அங்க நீ எஸ்ரா படிச்சு பார்த்தீங்கன்னா முழுசா தெரியும். அந்த எருசலேம் தேவாலயம் கட்டுவதற்கு, அரங்கம் கட்டுவதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் இந்த ராஜா கொடுத்தான். கொடுக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தான், நிரூபத்தை கொடுத்தான். எப்படி? வானத்தின் பொக்கிஷ சாலையாகிய மழையாகிய ஆசீர்வாதத்தை கோரேசுக்கு ஆண்டவர் கொடுத்தார். உங்களுக்கு தந்திருக்கிறாரா இல்லையா? நம்ம என்ன செய்கிறோம் என்றுதான் கேள்வி. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வானத்தின் பறவைகளை திறந்து, வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து நல்ல மழையை கொடுத்து நல்ல செழிப்பை தருகிறேன். என்ன பண்ணுகிறோம்? செழிப்பை வாங்கிவிட்டு இஷ்டம் போல செலவு செய்கிறோமா? கர்த்தருடைய பணியை செய்கிறோமா என்று ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிறார். இதுவரைக்கும் ஆசீர்வாதம் இல்லை. வானத்தின் பறவைகளை திறந்து அவர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க போகிறார். உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க, ஆண்டவரே எங்களுக்கு தேவை அநேகம் இருக்கிறது, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அது நிறைவை கொடுக்க போகிறார் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை எல்லை இல்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார். முதல்ல கொடுக்கணும் இல்ல, தீர்மானம் பண்ணுங்க. இதயத்துக்குள்ள எழுதணும். வேதவாரம் கொடுக்கிற மகத்துவம் என்ன?
என் ஆண்டவர் எனக்கு வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். வானத்தின் நல்ல பொக்கிஷசாலையாய் மழையாய் செழிப்பை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன். கிடைத்தவனை எடுத்துக்கொண்டு போய் எல்லாவற்றையும் எனக்காக செலவு பண்ணுவேன் என்று நினைக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்துக்கு போகும் போதெல்லாம் வசனம் சொல்லுகிறது, அவர் காணிக்கை பெட்டியின் பக்கத்திலே உட்கார்ந்திருப்பார். அங்கே போய் அவர் சொல்லுகிற வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் காணிக்கை போடுகிறதை பார்த்து கொண்டே இருந்தார். கடைசியில சொல்லுகிறார், 2 காசு போட்ட விதவையும் பார்த்தார். பார்த்து விட்டு சொல்லுகிறார், இவள் செய்தது, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் நினைவு கூறப்படும். நிறைகளை எல்லாரும் கொடுத்தார்கள், குறையிலே ஒரு விதவை கொடுத்தாள். ஆண்டவர் கனம் பண்ணினதை நாம் பார்க்க முடியும். வானத்தில் பலகைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு நம்முடைய இருதயங்கள் கைகள் உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம உதாரத்துவமாக கொடுக்கும் போது நமக்குள்ளே சந்தோஷம் பெருகுகிறது. நாம் இதை பயன்படுத்தும் போது அது பிறருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, பிறருடைய வாழ்விலே செழிப்பை கட்டளையிடுகிறது. இன்றைக்கு காலையில் ஒரு மனிதன் வந்து உதவிக்காக கேட்டு நிற்கிறார். ஆனால் நல்ல இதயத்தோடு நம்முடைய பிள்ளைகள் கொடுத்து அனுப்பினார்கள். அந்த மனிதனுக்கு வந்துட்டு போனமே எப்படி இருக்கும், எனக்கு ஏதோ கிடைத்தது, இந்த காலையில சாப்பாட்டுக்காவது கிடைக்கும் என்ற சந்தோஷத்தோட ஆசீர்வதித்து விட்டு போயிருப்பான். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு. எளியவர்களை தேற்றுகிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு காலம் குறையில்லாமல் கிடைக்கும் என்பது நான் என் வாழ்விலே கண்டிருக்கிறேன். அதை உங்களுக்கு ஆண்டவர் நிறைவாய் தருவாராக. மூன்றாவதாக மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஒரு முக்கியமான பொக்கிஷம் அங்கே வைக்கப்படும். வாசிக்கலாமா? ஒரு புதையலை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் அவர்களுக்கு இடமில்லாதபடி நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது பிடிக்கிற மீனை திறந்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணம் அங்கே இருக்கு, அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் செலுத்து என்று சொன்னார். அண்ட சராசரங்களை படைத்து அகலத்தை மாளிகை சேர ஆண்டவர் கையில எத்தனை இல்லை, ஒரு வெள்ளிக்காசு வரி பணம் செலுத்துவதற்கு இல்லை. எங்க இருந்தது? எங்க இருந்தது? அந்த காலத்துல ஆண்டவர் கொண்டு வைத்திருந்தார். ஒளிப்படத்துல என்ன பண்ணியிருந்தார்? புதையலை வைத்திருந்தார். ஒளிப்படத்துல என்ன சொல்றது ரொம்ப தெளிவா தெரியுதா? மீன் எங்க கிடக்கும்? கரையில உட்கார்ந்து இருக்கும், ஒளிந்து போய் உட்கார்ந்து இருக்கும். இப்ப ஆண்டவர் கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். பேசுவே போ, தூண்டிலை போடு, முதலாவது பிடிக்கிற மீனை மாயை திறந்து பார், அங்கே வெள்ளி பணம் இருக்கு. இப்ப தூண்டில மீன் வாயில என்ன இருக்கு? வெள்ளி பணம் இருக்கு. தூண்டில் எப்படி வந்தது? வாயில வெள்ளி பணத்தை வச்சிருக்கிற மீன் எப்படி சூண்டையில போடும்? யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஒளிச்சு வச்சிருக்கு பல்லு கிடையில. எப்படி வெள்ளி பணத்தை யாரும் கொடுக்கப்படாத எடுத்து வச்சு சமைச்சு வந்திருக்கு. எப்படி மென்று யாரையும் கொடுத்துடக்கூடாது, வெள்ளி கிடைச்சிருக்கு. வெள்ளி பணம் இருந்தா என்ன பண்ணும்? அது ஒருவேளை அந்த இடத்துல வெள்ளி இருக்கும்போது சில வெளிச்சத்தினால அதற்கு அந்த மேயக்கூடிய எல்லா காரியம் கிடைத்திருக்கிற வாயத்திறந்த வெளிச்சம். ஏன்னா அந்த வெள்ளியில் அளிக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே நீ அங்கே போ, கடலுக்குள்ளே அந்த மறைவிடத்துக்குள்ள பொக்கிஷம் இருக்கிறது, அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் செலுத்து என்று சொன்னார். சூழ்நிலை ரொம்ப மோசமா தான் இருக்கு, கையில ஒண்ணும் இல்லை. ஆனா என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், மீனின் வாயிலே வெள்ளிப்பணத்தை வைத்திருக்க. நமக்கு நல்ல தெளிவா தெரியும். அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷம் என்னத்த நமக்கே தெரியாது, நமக்கு ஆசீர்வாதத்தை சேமித்து வைத்திருக்கிறான். அதான் பெரிய விஷயம். ஆண்டவர் சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறைத்து. நான் தேடி பார்த்தேன், நான் மெட்டீரியல் இன்ஜினியராக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் தெரியும். வெண்கலத்தையும் இந்த இரும்பையும் தேடி பார்த்தா வெண்கலம் இங்க தமிழ்ல சொல்லப்பட்டது, ஆங்கிலத்தில் பிராஸ் என்று சொல்லப்படுது. வெண்கலத்துக்கும் பித்தளைக்கும் வெண்கலத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நம்ம வெண்கலம் என்ன பண்ணும்? நல்ல அடிச்ச வளைஞ்சு கொடுக்கும். தங்கத்துக்கு கூட வெண்கலத்தை சேர்ப்பாங்க. அதே போல பிராஸை சேர்ப்பாங்க. பிராஸ் சேர்க்கப்பட்ட நகையும் வெண்கலம் சேர்க்கப்பட்ட நகையும் வித்தியாசம் தெரியும். வெண்கலம் சேர்க்கப்பட்ட நகை
கொஞ்சம் போல அந்த கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா பிராஸ் சேர்க்கப்பட்ட நல்ல பளிச்சு நடிக்கும். அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த வெண்கலம் என்று சொல்லக்கூடிய உலகம் அவ்வளவு சீக்கிரமாக உடையாது. ஆனா அது உடையணும்னா என்ன பண்ணணும்னா ரொம்ப நாள் ஒரு இடத்துல அது கட்டுப்பட்டு இருந்ததுன்னா அதுக்கு டெம்பர் கொஞ்சம் கொஞ்சம் அந்த காற்றுல வாடி குறையும். எத்தனை வருடங்கள் ஒருவனாக தேடி பார்த்த வெண்கலம் தன்னுடைய அந்த மேலியபிலிட்டி, அதாவது அந்த வளையக்கூடிய தன்மை எப்பொழுது இழந்து போகும் வருஷ கணக்காகும். ஆனா இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், வருஷ கணக்கா மூடி வெண்கல கதவை போட்டு வச்சிருக்காங்க. அது எவ்வளவு நாள் எத்தனை வருஷத்துக்கு முன்பாக வைத்திருக்காங்கன்னு தெரியாது. அந்த வெண்கல கதவை ஆண்டவர் உடைத்து இரும்பு தாழ்பாளரை முறிக்க போகிறார். இரும்பு கேட்கணும்னா அவ்வளவு சீக்கிரம் உடையாது. என்ன பண்ணும்? அடிக்கடி இரும்பு என்ன பண்ணும்? வளையத்தான் செய்யும். அப்ப இரும்பு உடையிறது எப்போ உடையும்? ரொம்ப நாள் ஆகி துருப்பிடிச்சு அதுக்கு வேலை முடிகிற நேரத்துல அடிச்சா இரும்பு உடையும். வெண்கல கதவு போட்டாச்சு, இரும்பு தாழ்பாலை போட்டு வைத்திருக்கு. போய் பார்த்தா தெரியுது, வெளியே பார்த்தா திறக்கவே முடியாத வருஷ கணக்கா மூடி வச்சிருக்கு. ஒரு மனுஷன் உள்ள போக முடியல. ஏன்னா கதவு ஸ்ட்ராங்கான வெண்கல கதவு, நல்ல ஸ்ட்ராங்கான இரும்பு பார் வைத்து பூட்டி வைத்து இருக்கிறது. ஜனங்கள் வந்து பார்த்து விட்டு என்ன பண்ணிடுறாங்க? திரும்ப போயிருக்கக்கூடிய இடத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே என்ன இருக்கு? பொக்கிஷத்தை வைத்திருக்கு. அந்த பொக்கிஷத்தை யாருக்கு? கோரேசுக்கு தரப்போகுது. திருச்சபை உனக்கு வருட கணக்காக ஒழித்து மறைத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பொருள் உங்களுக்கு தரும்படியாக ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இந்த நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறைக்கிற ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். அவர் என்ன செய்ய போகிறார்? வெண்கல கதவுகளை உடைப்பதற்கு முன்பாக கோணலானங்களை சரியாக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறவராய் இருக்கிறார். ஒளிப்படத்தில் உள்ள புதையல்களை தரும்படியாக ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். புதையல்கள் என்று சொன்னா என்ன? ஒரு இடத்துல புதைத்து வைக்கிறது. ட்ரெஷர் என்று சொன்னா என்ன? ரெண்டு வித்தியாசம் இருக்கா? புதையல்களுக்கும் பொக்கிஷத்துக்கும் வித்தியாசம் உண்டு. பொக்கிஷம் என்று சொன்னா இந்த மலைகளிலே காணப்படுகிற அரிய வகை பொக்கிஷங்கள், பொன், வெள்ளி, வைரம், வைடூரியம், இந்த 12 விதமான கற்கள் எல்லாம் பொக்கிஷங்களின் வரிசையிலே வரும். புதையல்களின் வரிசையடி மனிதன் எங்கேயோ புதைத்து வைத்திருக்கிறது. நமக்கு இந்த திருவனந்தபுரத்தில் ஒரு பெரிய கோயில் இருக்கிறது. அதிலே வைக்கப்பட்டிருக்கிற பொன்னை மறைத்து வைத்திருக்கிறார், புதையலாக வைத்திருக்கிறார். எவ்வளவு இருக்கு என்று தெரியாது. பழைய ராஜாக்கள் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே சேர்த்து வைத்த நகைகள் எல்லாம் அங்கே பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. கணக்கெடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? உள்ள இருக்கிற எவ்வளவு திருடி இருக்கான்னு தெரியாது. இப்ப உள்ள போனா கணக்கில்லாத தங்கம் அங்கே இருக்கு. ஆனா வெளியே வந்து என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எல்லா கோயில்களும் தோண்டுதான் தெரியுது. எல்லாம் மேல பார்த்தா நகையாக வைக்கப்பட்ட பொன்னகைகள் எல்லாம் இப்ப வெண்கலமா இருக்கு. காரணம் என்ன? உள்ள இருந்த வேலி பயிரை மேய்ந்து விட்டது. இப்பொழுது இதனால என்ன பண்ணுறான்னு சொன்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. வெண்கல கதவு உடைக்கப்பட முடியவில்லை, இருப்பு தாழ்பால் முறைக்கப்பட முடியவில்லை. ஏன்னா பொக்கிஷம் இருக்குது, ஆனா அங்க இருக்குதா என்று தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள மாட்டிக்கொண்டது இந்த உலகம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பாடுகளை முறைத்து உங்களுக்கு அந்த காலத்துள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்துள்ள புதையல்களை தருவேன் என்று சொல்லுகிறார். எங்க இருக்கு? அறியாத இடத்திலே நமக்கு புதையலை வைத்திருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடி வைத்திருக்கிற மனிதர்களுக்குள்ளே ஆண்டவர் பேச போறார். எல்லா நன்மைகளையும் நமக்கு தரும்படியாக ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். மீனின் வாயிலே புதையலை வைத்திருந்த ஆண்டவர், வெண்கல கதவுகளை உடைக்கிற ஆண்டவர், இருப்பு தாழ்பாலை உடைக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நமக்கு உதவி செய்யும்படியாக வந்திருக்கிறார். செய்ய வேண்டிய வேலை என்ன? வேத பாரதனுடைய பொக்கிஷமாகிய நல்ல வார்த்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக கை கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே இன்னொரு காரியம் சொல்லப்படும். நல்ல மனிதன் தன்னுடைய நல்ல இதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாதவன் என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய பொல்லாத இதயத்திலிருந்து பொல்லாத பொக்கிஷங்களை எடுத்து காட்டுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகமான நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நல்ல பொக்கிஷங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. நம்முடைய நல்ல காரியங்களை எதிர்பார்க்கிறது.
எதிர்பார்க்கிறது. நம்மிடத்தில் இந்த உலகமானது நற்கிரியைகளை எதிர்பார்க்கிறது. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் கேட்கிறார். ராஜா ஆண்டவரை அறியாத ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து ஆண்டவருடைய பணியை செய்யும்படியான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார். தேவ பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே நல்ல பொக்கிஷங்களை மறைத்து வைத்திருக்க வேண்டும். நல்ல பொக்கிஷம்னா என்னது? யாருக்கும் கொடுக்க மாட்டோம், ஒளிச்சு வச்சிருப்போம். எது? நம்மிடத்திலே மறைத்து வைக்கப்பட வேண்டிய நல்ல குணங்கள் அநேகம் உண்டு. அதைத்தான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். நீங்கள் அழியாத பொன்னினால் அலங்கரியாதபடி உங்கள் இருதயங்களுக்குள்ளே சாந்தத்தையும் அமைதியும் பெற்றுக் கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். உள்ளத்துக்குள்ளே மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலுமான குணமே ஆண்டவர் விரும்புகிற குணமாக காணப்படுகிறது. இன்றைக்கு தேசமானது அநேக உபத்திரவங்களுக்குள்ளே போகிறது. காரணம் என்ன? இந்த ஸ்திரீகளுக்குள்ளே என்ன இல்லை? சாந்தமும் இல்லை, அமைதியும் இல்லை, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் இல்லை. எல்லா விதமான துன்பங்களை சகிக்கக்கூடிய மனதிலை மாறி போன தேசம் அல்லாடி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்ப்பது நல்ல இருதயமாகிய வாசிக்கலாம். மத்திய 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். எதை சொல்லப்படுகிற? இருதயத்துக்குள்ளே பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. மறைவான பொக்கிஷம் இருதயத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு தான் தெரியும், ஒரு தாய் தன்னிடத்தை கொஞ்சம் போல சேர்த்து வைத்திருக்கும். தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்று சில விரும்பும். யாருக்கு விரும்பினதுதான் கொடுக்க என்ன பண்ணிருக்கோம்? எடுத்து வச்சிருக்கோம். மற்றது யார் வந்தாலும் சொல்லும். என்ன சொல்லும்? ஒன்னா இல்லை. ஆனா அது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற ஆளுகிட்ட வந்தோன்னு என்ன பண்ணும்? அழகா போய் ஒழிச்சு போய் நம்மளை நீ வச்சிக்க என்று கொடுக்குமா இல்லையா? இருதயத்தில் உள்ள பொக்கிஷம் அப்படின்னா நம்ம விரும்புகிறவர்களுக்கு விரும்புகிறதை எடுத்து கொடுக்கிறோம். இருதயம் அப்படிப்பட்டது. அது நல்ல இருதயமாக இருந்தால் நல்லதை கொடுக்கும். மோசமான இருதயமாக இருந்தா என்ன பண்ணும்? மோசமானதை கொடுக்கும். நம்முடைய இருதயத்தில் 2 விதமான காரியத்தை ஆண்டவர் மறைத்து வைக்க. நன்மை செய்யவும் முடியும், தீமை செய்யவும் முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல மனிதன் தங்கள் நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், தீமையானவன் தீமையானதை எடுத்து காட்டுகிறான். திருச்சபையே, நம்முடைய பொக்கிஷங்கள் நம்முடைய இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறோமா என்பதை கொஞ்சம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நல்லதை தரப்போகிறேன். ஒருவேளை இதுவரையிலும் நம்முடைய இருதயங்கள் பொல்லாத பொக்கிஷமாய் காணப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய இருதயங்களை நல்ல பொக்கிஷமாக மாற்றப் போகிறேன். ஆண்டவர் தம்முடைய நல்ல வார்த்தைகளுக்கு தந்து மேன்மையாய் நடத்துவார். காலை நேரத்தில் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே எழுந்து உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்குள்ள ஏற்றுங்க. நல்ல பொக்கிஷங்கள் உங்கள் வாழ்விலிருந்து வெளிப்படும். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து உங்கள் காலையில் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து பாருங்க. உங்களுடைய இருதயங்கள் நல்ல பொக்கிஷங்களாக நிறையும். நீங்கள் மார்ச் மாசத்துல பெரிய காரியங்களை செய்யணும். உலகத்துல இந்த மார்ச் மாதம் என்னத்தை? இயர் எண்டிங். பிசினஸ் பீப்புள்களுக்கு, பேங்கிங் பீப்புள்களுக்கு இந்த மாசம் என்னத்தை? வங்கிகளிலே வேலை செய்கிறவர்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த வருடத்தின் கடைசி என்று சொல்லி மார்ச் 31க்குள்ளாக இந்த கணக்கை முடிக்கும்படியாக விரும்புவார்கள். அதே போல எல்லா பிசினஸ் பீப்புளும் தெரியும், இது இயர் எண்டிங். மார்ச் 31 முடிவதற்குள்ளாக இந்த வருடத்துக்குள்ள கணக்கை வைத்து ஏப்ரல் மாதத்துக்கு முன்பாக டாக்ஸ் கட்ட வேண்டும் என்று சொல்லி போராடுவார்கள். திருச்சபையே, நாம் இந்த மாதத்திலே செய்ய வேண்டிய பணியை ஆண்டவருக்காக செய்து இந்த மாதத்தின் முடிவிலே நிறைவை காண வேண்டும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய நல்ல பொக்கிஷங்கள் ஆண்டவருடைய பணிக்காக செலவு பண்ணப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருகிற மறைவான புதையல்கள் ஆண்டவருடைய பணி செய்வது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே, இந்த மாதத்திலே தந்திருக்கிற ஆசீர்வாதமாகிய வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை உடைத்து அந்த காலத்தில் பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன்.
ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே இங்கே எனக்கான புதையல் வைக்கப்பட்டிருக்கிறது, இங்கே எனக்கான பொக்கிஷத்தை வைத்திருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு குழந்தைகளை தந்திருக்கிறேன், அவை வளர்த்ததற்கு தேவையான பொக்கிஷம் என்னிடத்துல இல்லை, எனக்கு புதையல் வேண்டும் ஆண்டவரே என்று நீங்க கேட்கணும். காலையில் இளம்பரவனை கேட்கணும், ஆண்டவரே பொக்கிஷம் எங்கே, புதையல் எங்கே, நீர் தர வேண்டும் என்று கேட்கணும். நீர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன், அந்த கோரேசன் ராஜாவாகிய உம்மை அறியாத ராஜாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்க எடுத்துக்கொண்டு போகணும். காலையில் எழுப்புன கேட்கணும், ஆண்டவரே வெண்கல கதவுகளை உடைப்பேன் என்று சொல்லி இருக்கு. ஏசா 45 அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை நீங்க படிக்கணும். காலையில் எழும்பணும், அந்த வாரம் படிங்க. படிக்க ஆண்டவரிடத்துல சொல்ல, ஆண்டவரே வெண்கல கதவுகளை உடையும், இருப்பு தாழ்பாளை முறியும், கடலுக்குள்ளே கிடக்கிறேன், கட்டிடங்களே கிடக்கிறேன், காவல்களுக்குள்ளே கிடக்கிறேன், நான் ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி எல்லாம் அடைக்கப்பட்டு கிடக்கிறது, எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது, ஆனால் எனக்கு கையில வந்து சேரவில்லை என்று சொல்லுவீங்கன்னா நீங்க இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லணும். சொல்ல 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 ஆண்டவர் உங்களுக்காக திறக்கிற வழியை நீங்கள் காண்பீர்கள். மாதம் முடிவதற்குள்ளாக நீங்க அதை சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்கு தந்த வாக்குத்தத்த வசனமாகிய வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பாளை முடிப்பேன், வெண்கல கதவுகளை உடைப்பேன் என்று சொன்னீர் அல்லவா, கோணலானவளை செவியாக்கும்படியாக எனக்கு முன்பாய் போவேன் என்று சொன்னீரல்லவா, எவ்வளவு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், கோணலானவளை செவியாக்கி தாங்கப்பா என்று கேட்போம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நின்று நம்ம